நம்முடைய மாவட்டம் எப்படி மாறி வருகிறது என புரிந்து கொள்ள வேண்டும். 15-20 ஆண்டுகளாக கட்டமைப்பு வசதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி வந்தன. 2 விமான நிலையங்கள், 3 அகல ரயில் பாதை, பல ரயில்கள், பல நெடுஞ்சாலைகள் என்று கட்டமைப்பு உருவாகியது. கட்டமைப்பு உருவாகிய பிறகு இந்த மாவட்டம் கல்வி மாவட்டமாக மாறி வருகிறது. அதை நினைவிலை கொள்ள வேண்டும். கல்வி மாவட்டமாக உருவாகி வருகிறது. எனக்கு தெரிந்தவரை சென்னை, கோவை, திருச்சி, மதுரை பெருநகரங்களை தவிர ஊரக பகுதிகள் நிறைந்துள்ள மாவட்டங்களில் இந்த ஒரே மாவட்டத்தில், சிவகங்கை மாவட்டத்தில் தான் மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, வேளாண் கல்லூரி என்று 3 கல்லூரிகள் அமைந்திருக்கின்றன. இந்த கடந்த 5 ஆண்டுகளில் நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க என்னோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி அவர்களும் வந்தார்கள். நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சட்டக்கல்லூரி 101 கோடி ரூபாயிலே அமைந்திருக்கிறது. வேளாண் கல்லூரி 77 கோடி ரூபாயிலே அமைந்திருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளிலே முழுமை பெற்று திறக்கப்பட்ட ஒரே சட்டக்கல்லூரி நம்முடைய சட்டக்கல்லூரி. இந்த 5 ஆண்டுகளிலே முழுமை பெற்று திறக்கப்பட்ட வேளாண் கல்லூரி ஒரே வேளாண் கல்லூரி நம்முடைய வேளாண் கல்லூரி. அதை மறந்துடக்கூடாது. இப்ப காரைக்குடி முதல் கல்வி நகரமாக மாறிவிட்டது. அடுத்தது கல்வி நகராக தேவகோட்டையும் சிவகங்கையும் மாற்ற வேண்டும். அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவகோட்டையில் மூத்த கல்லூரிகள் இருக்கின்றன. மிக திறன் வாய்ந்த கல்லூரிகள் இருக்கின்றன. அரசு கலைக்கல்லூரி இல்லை என்ற குறைதான். பல பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. தனியார் பள்ளிக்கூடங்கள், கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. தேவகோட்டையும் கல்வி நகராக மாற வேண்டும். சிவகங்கையும் கல்லூரி இருக்கிறது. ஆண்கள் கல்லூரி, பெண்கள் கல்லூரி, தனியார் கல்லூரி, கிறிஸ்துவ கல்லூரிகள் இருக்கின்றன. சிவகங்கையும் கல்வி நகரமாக மாற்ற வேண்டும். அதுதான் என்னுடைய கனவு. நான் கேட்டால் முதலமைச்சர் தருவார் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால இந்த தேர்தலுக்கு பிறகு முதல் கடமையாக தேவகோட்டையும் சிவகங்கையும் கல்வி நகரமாக தரம் உயர்த்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். இப்ப எங்க தேவகோட்டையில ஒரு கிளை நூலகம் இருந்தது. அந்த கிளை நூலகம் 4 மாதங்களுக்கு முன்னால் பார்த்தபோது ரொம்ப அவல நிலையில் இருந்தது. நான் நூலகத்துறை இயக்குனரை அணுகி அவரிடம் சொல்லி 10 லட்சம் நிதி அனுமதி தந்து இன்னைக்கு அந்த கிளை நூலகம் செப்பனி செய்யப்பட்டு தளம் போடப்பட்டு வெளித்தளம் உள்தளம் போடப்பட்டு வெள்ளை அடிக்கப்பட்டு இப்ப அந்த புத்தகங்களை மீண்டும் அடுக்கி கொண்டிருக்கிறார்கள். இதில் தேவகோட்டையில கிளை நூலகம் விரிக்கப்பட வேண்டும். அதே போல சிவகங்கையிலையும் ஒரு கோகலை ஹாலை சீரமைத்து நான் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அது ஒரு வழக்கில் ஒரு சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனை தீர்ந்த பிறகு நடக்கும். எதற்காக சொல்கிறேன் என்றால் கல்வி வசதி மிக மிக முக்கியம். அடுத்தது மருத்துவ வசதி. சிவகங்கை மாவட்டத்தில் பல மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தேவகோட்டையிலே ஆக்சிஜன் பிளான்ட் 1.25 கோடி ரூபாய்க்கு எங்களுடைய சொந்த முயற்சியில ஒரு தர்ம நிறுவனத்திடம் பெற்று ஆக்சிஜன் பிளான்ட் வந்திருக்கிறது. அந்த ஆக்சிஜன் பிளான்ட் வந்த பிறகு சிவகங்கை மாவட்ட மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் தட்டுப்பாடே இனி எந்த காலத்திலையும் வராது என்ற அளவுக்கு இந்த ஆக்சிஜன் பிளான்ட்டுடைய திறன் எல்லா மருத்துவமனைகளுக்கும் ஆக்சிஜன் சிலிண்டர்களை தர முடியும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா கட்டமைப்பு முதல்ல, அப்புறம் கல்வி வளர்ச்சி, அப்புறம் மருத்துவ வளர்ச்சி, இவையெல்லாம் இருந்தா பல தொழில்கள் வரும்.
இப்போ சிவகங்கையிலேருந்து மதுரையிலேருந்து சிவகங்கைக்கு வர்ற வழியில் இலுப்பக்குடியில் ஐடிபிபி இந்தோ டிபெட்டன் பார்டர் ஃபோர்ஸை நான் கொண்டு வந்து அங்கே முகாம் அமைத்திருக்கிறார்கள். அது பெரிய கட்டமைப்பு. இன்னைக்கு அந்த ஊரில் எம்ஆர்எஃப் டயர் தொழிற்சாலை 5300 கோடி முதலீட்டில் 1000-1500 பேருக்கு வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு புரிந்துணர்வு எம்ஆர்எஃப் நிறுவனத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் போடப்பட்டிருக்கிறது. எதற்கு சொல்றேன், கல்வி மாவட்டம், மருத்துவ வசதி மாவட்டம், கட்டமைப்புகள் வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக, இன்னும் சொல்ல போனால் விரைந்து தொழில்கள் வரும். அந்த நம்பிக்கையை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். அப்புறம் நான் 2 விஷயத்தை சொல்றேன். ஒன்று, இப்ப பாரதிய ஜனதா கட்சியின் அத்துமீறல்கள் என்றால் வரிசையாக அத்துமீறல்களை நான் சொல்ல முடியும். ஜம்மு காஷ்மீரை மாநில அந்தஸ்தில் இருந்து குறைத்து 2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றியது அத்துமீறல். மணிப்பூர்ல 2023ஆம் ஆண்டு வெடித்த கலவரத்தை இன்னும் அது சுமூகமாக முடிக்காதது அத்துமீறல். குடியுரிமை சட்ட திருத்தம், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இது அத்துமீறல். பொது சிவில் சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட், இது அத்துமீறல். வக்ஃபு சட்டத்தை திருத்தியது அத்துமீறல். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே தடை வாங்கியிருக்கிறது. எஃப்சிஆர்ஐ சட்டத்தை திருத்த முற்படுவது ஒரு அத்துமீறல். சிறுபான்மை சமுதாயத்துக்கு எதிராக எஃப்சிஆர்ஐ சட்டத்தை ஒரு விஷ அம்பை ஏவுகிறார்கள். அந்த திருத்தம் நிறைவேறினாலும் நாங்கள் உச்சநீதிமன்றத்திலே வழக்காடுவோம். அந்த சட்டத்தை தோற்கடிப்பதுதான், அந்த சட்ட திருத்தத்தை தோற்கடிப்பதுதான் எங்கள் நோக்கம். 100 நாள் வேலை திட்டத்தை ஏறத்தாழ ஒழிச்சுட்டாங்க. இப்ப 100 நாள் வேலை திட்டமே நடக்கல. 100% மத்திய அரசு கொடுத்த இடத்துல இப்ப 60 ரூபா தான் கொடுப்போம், 40 ரூபா மாநில அரசு கொடுக்கணும்னு ஒரு விதி கொண்டாந்துருக்காங்க. அதைவிட மோசமான விதி எந்த மாவட்டத்தில், எந்த ஒன்றியத்தில், எந்த வேலை செய்வது என்று இன்று பஞ்சாயத்து தீர்மானம், பஞ்சாயத்து யூனியன் தீர்மானம், மாவட்ட ஆட்சித்தலைவரே முடிவெடுக்கலாம். இனி அது முடியாது. பஞ்சாயத்துக்கு அதிகாரம் கிடையாது, பஞ்சாயத்து யூனியனுக்கு அதிகாரம் கிடையாது. மத்திய அரசினுடைய ஒரு இணை செயலாளர் தான், இந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி தான் அந்த முடிவெடுப்பார். காந்தி பேரையே அழிச்சிட்டாங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி பேரையே அழித்து விட்டு விஜி ராம்ஜி அப்படின்னு ஒரு வாயில நுழையாத பேரை வச்சிருக்காங்க. ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துல எழுதுறாங்க. ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துல எழுதுனா ஹிந்தி மட்டும் தெரிந்தவருக்கு அது படிக்க முடியாது, ஆங்கிலம் மட்டும் தெரிந்தவர்களுக்கு அது புரியாது. யாருக்காக ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துல எழுதுறாங்க? காந்தி பெயரை ஒழிப்பதற்காக, நீக்குவதற்காக தான் சட்ட திருத்தம். அடுத்தது இந்த போக்கு தொடர்ந்து நீடித்தால் கரன்சி நோட்ல, ரூபா நோட்ல காந்தி படத்தையும் ஒழிச்சிருவாங்க, காந்தி படத்தை எடுத்துருவாங்க. அப்புறம் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள்ல அது தரம் உயர்ந்த பள்ளிக்கூடம் என்று நம்முடைய குழந்தைகளை சேர்க்கிறோம். இந்த வாரத்திலிருந்து இந்தி கட்டாய மொழி, ஹிந்தி கட்டாய மொழி, அதை புரிஞ்சுக்குங்க. இந்தி திணிப்புக்கு இதுதான் அறிகுறி. அதே நேரத்தில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள், சிவகங்கை மாவட்டத்தில் 3 பள்ளிகள் இருக்கின்றன. அந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர் நிரந்தரமாக நியமிக்கல. ஒரு தமிழ் ஆசிரியர் தற்காலிகமாக இருக்கிறாரு. அவர் 3 மாசம் இருப்பார், அப்புறம் 3 மாசம் இருக்க மாட்டார். தமிழ் கட்டாய பாடம் அல்ல, தமிழ் ஆசிரியர்களும் நியமிக்கல. அப்புறம் இது ஒரு அத்துமீறல். இந்த அத்துமீறலை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, தோழமை கட்சிகள் தொடர்ந்து குரல் கொடுக்கிறார்கள்.
இந்த அத்துமீறல் எதையும் எதிர்த்து, மீண்டும் சொல்கிறேன், இந்த அத்துமீறல்கள் எதையும் எதிர்த்து அதிமுக குரல் கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லல. மாறாக அரசியல் சாசன திருத்தத்தில் இந்த திருத்தத்தால் தமிழ்நாடு பாதிக்குமா பாதிக்கலையான்னு கேட்டா பாதிக்கும்னு சொல்லணும், அல்லது பாதிக்காதுன்னு சொல்லணும். அதற்கு பதிலாக என்ன சொன்னாரு, நான் பொதுக்கூட்டத்தில் சொன்னேன், அமித்ஷா கேட்டேன், அமித்ஷா பாதகம் இல்லைன்னு சொன்னாரு, ஆகவே பாதகம் இல்லை. அமித்ஷாவுடைய ஒலிபெருக்கியாக குரலாக ஒலிப்பதற்காக ஒரு கட்சியை நடத்துறார். இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த அத்துமீறல்கள் வரிசை நீளுகிறது, இன்னும் அத்துமீறல்கள் நடக்கும். இந்த அத்துமீறல்களை எதிர்த்து குரல் கொடுக்கிறது திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி என்பதை மறந்து விடாதீர்கள். கடைசியில மத்திய அரசு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே வந்து உரையாற்றி இருக்கிறார். அந்த மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய நிதிகளை வஞ்சித்திருக்கிறது என்று நான் பல இடங்களிலே சொல்லி வருகிறேன். 4 உதாரணங்களை சொல்கிறேன். பேரிடர் நிதியில 50,922 கோடி கேட்டோம், அவர்கள் தந்தது வெறும் 1,512 கோடி. இரண்டாவது, ஐஜிஎஸ்டி, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி மாநிலங்களுக்கிடையே வர்த்தகத்தில் ஜிஎஸ்டி இருக்கு. அந்த ஐஜிஎஸ்டி கணக்கு முடிக்கும் போது 1,709 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டியிருக்கிறது, அதை நிறுத்தி இருக்கிறார்கள். மூன்றாவது, கேரண்டி ரிடெம்ஷன் ஃபண்ட் என்று ஒரு நிதியை ஒதுக்கணும். அதற்கு தமிழ்நாடு அரசு போதுமான நிதியை ஒதுக்கியது. மத்திய அரசிலிருந்து ஒரு தாக்கியது, நீங்கள் ஒதுக்கிய நிதி போதாது, 3,087 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்க வேண்டும். அதுல தமிழ்நாடு அரசின் 26-27 பட்ஜெட்ல இந்த 3,087 கோடி ரூபாய் தூண்டு விடுகிறது. நான்காவது, தமிழ்நாடு மின்சார உற்பத்தி கார்ப்பரேஷனுக்கு நிகர நஷ்டம் 413 கோடி ரூபாய் தான். அந்த 413 கோடி ரூபாய் நிகர நஷ்டத்தை தமிழ்நாடு அரசு ஒதுக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. அதற்கு தமிழ்நாடு அரசு உடன்படுகிறது. 413 கோடி ரூபாயை ஒதுக்கினார்கள். ஆனால் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு டெல்லியிலிருந்து ஒரு தாக்கீது வருகிறது. நீங்கள் நிகர நஷ்டம் 413 கோடி அல்ல, இது ஆடிட்டர், மத்திய அரசனுடைய ஆடிட் செய்த பிறகு, தணிக்கை செய்த பிறகுதான் 413 கோடி ரூபாய் என்று தமிழ்நாடு அரசு கணக்கெடுத்து முடிவெடுத்தது. இவர்கள் 16,296 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்கிறார். 16,291 கோடி ரூபாய் ஒதுக்கணும்னா கூடுதலாக 15,877 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டியிருக்கும். 15,807 கோடி ரூபாய் துண்டு விழும். பட்ஜெட்ல துண்டு விழுந்தா மற்ற திட்டங்களுக்கு எங்கே பணம் வரும்? ஐந்தாவது, சமாக்ரா சிக்ஷா ஸ்கீம், அதுல ஹிந்தியை கட்டாய மொழியாக 3வது மொழியாக ஆக்கவில்லை என்பதற்காக 3,112 கோடியை நிறுத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் கூட்டுத்தொகையை பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 25,000 கோடி மாநில அரசு இங்க தூண்டு விழுகிறது. அது மத்திய அரசு கொடுக்கல. திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகிறார்கள். இந்த 5 குறைபாடுகளை சுட்டிக்காட்டினால், இந்த 5 மறுப்புகளை சுட்டிக்காட்டினால் அவர் ஒன்றும் பதில் சொல்றது கிடையாது. இதற்காக நான் சொல்கிறேன், அத்துமீறல்கள், நிதி வஞ்சகம், அரசியல் சாசனத்தை மீண்டும் திருத்துவார்கள், மேலும் திருத்துவார்கள் என்ற அச்சம், இவையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தென் மாநிலங்களிலே நுழைந்து விடக்கூடாது என்பதில் தமிழக மக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். தமிழக மக்களுக்கு அரணாக, தென் மாநில மக்களுக்கு அரணாக பல கட்சிகள் இருக்கின்றன.
இந்தியா கூட்டணியிலே இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையிலே உள்ள காங்கிரஸ் உட்பட்ட கட்சிகள் தான் அரணாக இருக்கிறது. நம்ம அரணை யாரும் விரிசல் ஏற்பட விடக்கூடாது. இந்த அரணை மீறி பாரதிய ஜனதா கட்சி நுழைந்து விடக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு முகமூடி அதிமுக, இந்த தொகுதியில் அதிமுக ஒரு முகமூடி அமமுக. ஆக இரண்டு முகமூடிகளையும் கிழித்து எறிந்தால் பாரதிய ஜனதா கட்சியின் முகம் தெரிகிறது. அந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த அரணை மீறி தென் மாநிலங்களிலே நுழைந்து விடக்கூடாது, குறிப்பாக தமிழ்நாட்டிலே நுழைந்து விடக்கூடாது என்ற எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் காரைக்குடி தொகுதி வாக்காளர்களை கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவிக்கிறேன். தேர்தல் களம் தொடங்கும் போதே எனக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை சிறிதும் தளரவில்லை. அடுத்தது என்ன? அவர் கொடை அல்ல, அது நிதி கமிஷன், பினான்ஸ் கமிஷன் உத்தரவின்படி, அறிக்கையின்படி, அரசியல் சாசனத்தில் ஒரு பிரிவு இருக்கு. பினான்ஸ் கமிஷன் பங்கிடுவதை தர வேண்டும் என்று. பங்கிடுவதை தர்றாரு. ஆனா இந்த குறைபாடுகள் இருக்கின்றன. பினான்ஸ் கமிஷன் பங்கீட்டின்படி இவ்வளவு நிதிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன, மறுக்கப்பட்டிருக்கின்றன. இதுக்கு பதில் சொல்லணும். இந்த 5 குறைபாடுகளை சொன்னேனே, அதுக்கு பதில் சொல்லணும். இல்ல, நிதி பிரதம மந்திரி சொல்ல வேண்டாம், அவருக்கு விவரம் தெரியாது. இந்த நுணுக்கமான விவரங்கள் அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. நிதியமைச்சர் இருக்காருல்ல, அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தானே, தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர் தானே. அவர் இந்த குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகள், குறைபாடுகளுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? நான் சொல்றது தவறு, அவர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லணும், அவர் சொன்னது தவறு, நான் சொல்றதுதான் கணக்குன்னு இதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? தமிழ்நாட்டு பள்ளி கல்லூரி போதைப் பொருட்கள் அதிகமாக விற்கிறது. பிபிசி தமிழ்ல கடாய்வு மேற்கொண்டு வெளியிட்டாங்க. அது தப்பு. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ஏதோ ஒரு அமைப்பு, நான் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது சீரமைக்கப்பட்டு அது ஆண்டுதோறும் அறிக்கை தருகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் எந்தெந்த இன குற்றங்கள், என்னென்ன குற்றங்கள் பதிவாகி இருக்கிறது எனக்கு பட்டியல் போடுது. அதுல NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ஆண்டுதோறும் அறிக்கை தருகிறது. இப்ப 2023 முடிந்த ஆண்டுக்கு அறிக்கை தந்திருக்கிறது. அறிக்கை என்கிட்ட இருக்க. அந்த வரிசையில, அந்த பட்டியல்ல தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. அந்த எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்காம பொதுவா தமிழ்நாடு தான் முதல் இடத்துல. தப்பு. தமிழ்நாடு போதைப் பொருள்கள் இந்தியாவுக்குள்ள நுழைகிறது என்றால் அது எந்த மாநில துறைமுகங்கள்ல நுழையுது? குஜராத் துறைமுகங்கள்ல தான் போதைப் பொருள் நுழையுது. எல்லாருக்கும் தெரியும். அவங்களே குஜராத் துறைமுகங்கள்ல மாசத்துக்கு 3 முறை போதைப் பொருளை கைப்பற்றுறாங்க. அப்ப குஜராத் மாநில துறைமுகங்கள் மூலமாக தானே நுழைகிறது. அந்த நுழைவாயிலை தடுத்து விட்டால் போதைப் பொருள்கள் நுழையாதில்லை. போதைப் பொருள் ஒரு பிரச்சனை தான், அகில இந்திய பிரச்சனை. தமிழ்நாடும் அக்கறை காட்ட வேண்டும், எல்லா மாநிலங்களும் அக்கறை காட்ட வேண்டும். டெல்லியில இருக்கிறத விட போதைப் பொருளா தமிழ்நாட்டில் இருக்கு? சொல்லுங்க. 10 ஆண்டுகள் அவர் ஆட்சியில் இருந்தார். செல்வி ஜெயலலிதா, மரியாதைக்குரிய OPS, அப்புறம் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி. 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி. அந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில போதைப் பொருளை ஒழிப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்னு சொல்லுங்க. அவர் எடுத்த நடவடிக்கையை திமுக அரசு பின்பற்றவில்லை என்று சொல்லுங்க. அப்ப அதை பின்பற்றுவோம். அதை சொல்லாம பொதுவா போதைப் பொருளை ஒழிப்பேன்னா, ஒழிக்கிறதா நான் வரவேற்கிறேன். எந்த அரசும் போதைப் பொருள்கள் பழக்கத்தை ஒழிக்க வேண்டும். அதுல நோக்கத்துல
பிழை கிடையாது, நோக்கத்துல முரண்பாடு கிடையாது. எப்படி சொல்றதுன்னு சொல்லுங்க. சரி, நன்றி, வணக்கம்.